ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி வந்து தேங்காய் நான் இப்படி ஒடிச்சு எடுத்தேன் நான். ஸோ நிறைய பேர் தேங்காய் வந்து ஒடிச்சிட்டு திருவுவாங்க, இல்லை இதை வந்து நோண்டி எடுப்பாங்க. பட் ரொம்ப கஷ்டப்பட்டு நோண்டி எடுக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்கில் இருக்குது. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த இது ஈஸியாக நான் எப்படி தேங்காவை வந்து நோண்டி வந்து ஸ்லைஸாக பண்ணி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி என்னுடைய சமையலுக்கு தேங்காய் தேவைப்பட்டுச்சு. ஸோ பாருங்க, இப்படி நான் எடுத்துருவேன். எல்லாம் ஒரே ஸ்லைஸாக வந்து எடுக்கடி பாருங்கள். நான் டப்பாவில் போட்டுக்கிறேன். ஸோ இப்படி வந்துடும். ஸோ இந்த கடைசி இதை வந்து பாருங்க வந்துருச்சு. ஸோ நீட்டாக முடிச்சிட்டேன் நான். ஸோ இன்னொன்று உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஸோ இது என்னுடைய ஒரு தேங்காய் எடுக்கிற ஒரு ஸ்கில்லு. ஸோ கட் பண்ணி எடுக்கிற ஸ்கில்லு. ஸோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோன்ட்டு இருந்தது. ஸோ இது வந்து நான் கற்றுக்கின ஒரு ஸ்கில்லு உங்களுக்கு ஷேர் பண்ணேன் நான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ண போகாதீங்க டைரெக்டாக. இது வந்து ஆக்சுவலாக இந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட் மேலே இருக்கணும், பிளண்ட்டாக இருக்கிற இடம் வந்து கீழ்ப்பக்கம் இருக்கணும். ஸோ இப்படி எடுத்து இது பண்ணணும். பட் இந்த கை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். சில நேரத்தில் நீங்கள் பண்ணும்பொழுது கடைசி உள்ள அந்த எட்ஜஸ் வந்து லூஸாக இருக்கும். சில நேரத்தில் அது ஒடிஞ்சிட்டு உங்கள் கைக்கு மேலே இப்படி கீறிக்கும். ஸோ அந்த ஒரு இதெல்லாம் என்ன சொல்கிறது, அந்த ப்ரெஷரெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு 1 டைம் 2 டைம் நீங்கள் அப்படி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சுன்னா அப்படி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்டாக வந்து நம்ம தனியாக இருக்கும் பொழுது நமக்கு யாருமே வந்து ஹெல்ப்புக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் நமக்கு அந்த இது விஷயங்கள் அவசியப்படும் போது நம்மளே தான் எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு செய்ய வேண்டியது வந்துச்சு. அப்படி தான் நான் இதை கற்றுக்கிட்டு நான் செஞ்சது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.